ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். நமஸ்தே புண்டரீகாட்சா, நமஸ்தே புருஷோத்தமா, நமஸ்தே பங்கஜாநாதா, நமஸ்தே லோகநாயகா. எம்பெருமானுடைய திவ்யதேசங்கள் மிகவும் உயர்ந்த திவ்யதேசமான திருவள்ளரை 108 வைணவாலயத்தில் 6வது திவ்யதேசம். அழகிய கண்களையுடைய பெருமாள் புண்டரீகாட்சன், விசாலமான அழகிய கண்களையுடைய பெருமாள். ஆதிபத்தியம், தாயாருக்கு ஆதிபத்தியம் கொடுத்த திவ்யதேசம் திருவள்ளரை. பங்கஜவல்லி தாயாருக்கு எம்பெருமானுக்கு மதுள் விசேஷம். செம்பன் மதுவள்ளரையாய் செல்வத்தினால் வளர்வலை மதுள் விசேஷம். தென்றல் மாமனம் கவலத்திரு வள்ளரை நின்றானை. தென்றல் காட்டு விசேஷம். படியாய் கிடந்து உன் பவழாய் காண்பேனேன் திருவேங்கடமுறையானுக்கு நீங்களாக திருவள்ளரை. 18 படி கீதி தத்துவம், 4 வேதங்கள், 5 பஞ்சபூதப்படி, உத்தராயண தட்சாயணம், நமோ நாயகத்துக்கு 24 காயத்ரி படிகள் விசேஷம். படிகளுக்கெல்லாம் உயர்ந்த தத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரே திவ்யதேசம் திருவள்ளரை. அப்பேற்பட்ட எம்பெருமான் அழகனே காப்பிடாது. பொய்யாழ்வார் இருந்த பெருமாளுடைய அழகுக்கு மயங்கி 10 பாசுரங்கள் இவரை அழகன் 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 என்று சொல்லியிருக்கார். இந்த அழகனை பற்றி நாம் வாயினால் பாடினால் போதவர் செல்வ கொழுந்து புனர் திருவள்ளரையானை மாதற்கு நம்முடைய வினைகள்லாம் தீர்க்கக்கூடிய, நம்முடைய துன்பங்கள் பாவங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடிய பெருமாள் புண்டரீகாட்சன், வினைகளை போக்கக்கூடிய. அப்பேற்பட்ட எம்பெருமானுக்கு பலவிதமான உற்சவங்கள். உதாரணத்திற்காக உற்பத்தியில் தோஷம் ஏற்பட்டால் பூச்சாத்தி உற்சவம் என்றும், அதே போன்று உற்சவங்களுக்கு மந்திரங்கள் லோகம் ஏற்பட்டால் பவித்ரோத்சவம் என்றும், பிரம்மாவையில் ஏற்படுத்தப்பட்ட உற்சவம் பிரம்மோத்சவம் என்றும், இப்படி பலவிதமான உற்சவங்கள் உண்டு. அப்பேற்பட்ட எம்பெருமானுக்கு தீர்த்தத்தில் ஏதேனும் லோகம் ஏற்பட்டால் கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரி என்று பல தீர்த்தங்கள். அதில் தலையாய் விளங்கக்கூடிய காவேரி, வடதிரு காவேரி தான் விசேஷமானது. அந்த வடதிரு காவேரியில் எம்பெருமான் தீர்த்தங்கள் கொண்டு வந்து கேட்டை நட்டதான். கேட்டை என்றால் ஜேஷ்டன். ஸ்ரீரங்கம் எம்பெருமானுக்கு ஆணிக்கேட்டை, திருவள்ளரை புண்டரீகாட்ச பெருமாளுக்கு ஆடிக்கேட்டை. ஆடிக்கேட்டையில் ஜேஷ்டாபிஷேகம் என்பது புண்ணிய நதியிலிருந்து தீர்த்தங்கள் கொண்டு வரப்பட்டு வேத மந்திரங்கள் ஓத மற்றும் இதிகாச அனைத்தும் வாசித்து யானை மேல் வந்தால் சகல தோஷங்களெல்லாம் நிவர்த்தியாகும். ஆகையால் யானை மேல் அந்த புண்ணிய தீர்த்தங்கள் தங்கக்கூடும். ஏன்னா ஸ்ரீ ஹிரண்யவரணம் ஸ்வர்ண ரஜத ஸ்ரேகம், தங்கத்துக்கு ஏற்றம் கொடுத்து. அப்பேற்பட்ட தங்கத்துக்கு ஏற்றம் கொடுத்த இந்த புண்ணிய தீர்த்தமானது தங்க குடத்தை ஏற்படுத்தி கொண்டு வந்து யானை மேல் வீதி வந்து வேதங்கள் முழங்க எம்பெருமானில் சமர்ப்பிக்கப்பட்டு, அதே அங்குள்ள கைங்கரிவர்கள் அனைத்து அரசியல் பண்ற அனைவரும் மந்திரங்கள் ஓத அந்த தங்கக்கூடத்தினுடைய தீர்த்தத்தை பெருமாள் திருமேனியில் சேர்த்து அந்த புண்ணிய தீர்த்தமானது இன்று வழங்கக்கூடிய ஒரு உயர்ந்த நாள். அதற்குத்தான் ஜேஷ்டா அபிஷேகம். ஜேஷ்டா என்றால் நட்சத்திரத்தில் மூத்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது ஜேஷ்டா நட்சத்திரம். அந்த ஜேஷ்டா நட்சத்திரம் ஜேஷ்டன் ஆகிய புண்டரீகாட்சன், அவனுக்கு அபிஷேகம். அப்பேற்பட்ட இந்த விசேஷமான வைபவத்தில் எல்லோரும் கலந்து கொண்டு எல்லா செல்வங்களும் பெற்று வாங்கக்கூடும் நரிக்கும் வள்ளல் பெரும்பசுக்களோடு நீங்காது செல்வம் பெற்று நிறைந்து வாழ வேண்டும் எம்பெருமான் திருவிழல் பிரார்த்தித்து ஜெய் சிவன்.